கும்பராசி நண்பர்களுக்கு முதல் விஷயம் சொன்னா கூட்டு மரண தோஷம்னு சொல்லலாம். அந்த கூட்டு மரண தோஷத்திலிருந்து வெளியே வருவீங்க. மரண பயம்னு சொல்லலாம். இன்னைக்கு டேட் இருப்பேனா நாளைக்கு போயிடுவேனா, ஏன்னா ஃபேமிலி யார் பார்த்துப்பாங்க, நான் பாட்டுக்கு வண்டியில் போகும்போது இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டேன்னா என்ன பண்ணுறது, தேவையில்லாத எனக்கு கேன்சர் வந்துட்டா நான் என்ன பண்ணுறது, ஏதாவது கொஞ்சமாக நம்மளாம் சேர்த்து வச்சுருக்கோமா, இந்த மாதிரி ஓவர் திங்கிங். கும்பம் எந்திரிச்சா ஓவர் திங்கிங், டீ சாப்பிட்டா ஓவர் திங்கிங், நடந்து போனால் ஓவர் திங்கிங், உட்காந்தா ஓவர் திங்கிங். இந்த மாதிரி இந்த குரு கன்ஜங்ஷன் ராகு கன்ஜங்ஷனில் இருக்கிற வரைக்கும் ஜூன் மாதம் வரைக்குமே உங்களுக்கு நிம்மதி கிடையாது. ஆனால் அந்த குரு மாறுறதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், ஓவர் திங்கிங் இருக்காது. தைரியம், அசட்டு தைரியம், வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ராகு மட்டும்தான் இருக்கான், அந்த பயத்தை கொடுக்கக்கூடிய குரு இல்லை. இப்போ புரியுதா? அந்த குரு என்ன பண்ணுறான், உங்கள் ராசி லக்னத்தில் இருக்கிற ராகுவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக 6ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுகிறார். 6ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்றார் என்றால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனைவியுடைய கர்ப்பப்பை, கணவனுடைய அடிவயிறு, அதில் கட்டி கொழுப்பு கட்டி பேக்கு லோவர் பேக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். சித்தி அல்லது அத்தையுடைய உடல்நிலைகளில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். கடன்காரன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவான், நோட்டீஸ் வரும். ஆனால் இதெல்லாம் லீகலாக நீங்கள் காம்ப்ளிகேஷன் ஹேண்டில் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும்.